Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட வந்து நீங்க வந்து ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இது வந்து ரன்னிங் வயர்ல சிவன் கன்ல டாட் டிசைன் கூட நான் போட்டுருக்கேன். இந்த கூட போடுறது எப்படி நீங்க பார்க்கல அப்படினா மேலே வர லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இந்த கூட வந்து எப்படி போடுறதுங்கிறது கிளியரா டுட்டோரியல் நான் போட்டுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த பிளாஸ்டிக் வயர்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து அதுல வந்து பிளாஸ்டிக் வயர்களுடைய கலர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து yellow கலர்ல 3 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 6 feet நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஈக்குவலா வச்சுக்கலாம். ஈக்குவலா வச்சுட்டு நம்ம வந்து இப்போ 1 2 3 4 knots விட்டுட்டு நம்ம வந்து இந்த லைன்ல இருந்து மேலே இருந்து 6 knot விட்டுறணும். 1 2 3 4 5 6 இந்த yellow கலர் நாட் இருக்கு பாருங்க. இந்த நாட்ல நம்ம வந்து சொருகலாம். இதுல வந்து ஒரு ஹோல் வந்து இந்த ஆங்கிள்லயும் ஒரு ஹோல் வந்து இந்த ஆங்கிள்லயே இருக்கு. நம்ம வந்து இதுக்குள்ள விட்டுட்டு இந்த ஆங்கிள்ல ஹோல் இருக்கு பாருங்க. அதுல வந்து வெளியே எடுத்துறலாம். இப்போ வந்து 3 வயரையும் நான் வந்து இந்த பக்கமா நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த yellow கலர் நாட்ல வந்து இந்த பக்கம் வயர் விட்டுட்டு இந்த பக்கம் வெளியே எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ ஈக்குவலா வச்சுக்கலாம். இப்போ இந்த வயரை வந்து 6 வயரையும் நான் வந்து ஈக்குவலா வச்சுட்டேன். இனி வந்து நம்ம வழக்கமா 3 வயர் ஹேண்டில் போடுவோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம போட்டு வரலாம். சென்டர்ல இருக்க வயரை வந்து இன்டு ஷேப்ல வச்சுக்கணும். அடுத்து இருக்கிற வயரை வந்து இடது கை பக்கம் இருக்கிற வயரை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும். வலது பக்கம் இருக்கிற வயரை வந்து கீழே வச்சுட்டு மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை வந்து கீழே வச்சுட்டு மேலே வைக்கலாம். அடுத்து ரைட் சைடு இருக்கிற வயரை வந்து மேலே கீழே மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ வந்து எல்லா வயரையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம போட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த சைடு இருக்கிற வயர் வந்து கீழே இருக்குது பாருங்கள். அதனால் வந்து இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 3 வயரில் லாஸ்ட் வயர் இருக்குது பாருங்கள். அதை விட்டுட்டு இது வழியாக எடுத்துகிட்டு வந்து மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வரணும், அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த ஒயர் கீழே இருக்குது. இதை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு இதை மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். இதை இழுத்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இனி வந்து போட்டு வரலாம். இந்த ஒயர் வந்து நமக்கு வந்து கீழே இருக்குது. இதை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் மேலே கீழே திரும்பவும் அதே பிளேஸில் வச்சிடலாம். அதே மாதிரி இதையும் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு திருப்பி ரைட் சைடே திருப்பிட்டு மேலே கீழே. இனி வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம வந்து கூடையோட இன்சர்ட் பண்ணலாம். கூடையோட சேர்த்து நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஒயர் தான் கீழே இருக்குது. இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். கூடைக்குள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல உள்ளே விட்டுட்டு அடுத்த நாட் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த இடத்துல உள்ளே விட்டுட்டேன். இனி அடுத்த நாட் இருக்கு பாருங்க. அதே மாதிரியே ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். எடுத்த பின்னாடி அதே போல் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த ஒயரை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹேண்டில் வந்து கூடையோட ஃபிக்ஸ் ஆகிடும் நல்லா. இனி அடுத்த நாட் வந்து போட்டு வரலாம். அடுத்தும் அதே போலவே மேலே கீழே போட்டு வரலாம். இப்போ வந்து இன்னொரு தடவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதையும் அதே போல் இந்த பக்கமாக விட்டுட்டு
அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி உள்ளே விடாமல் துண்டு ஒயர் வந்து உள்ளே சொருகுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ திரும்பவும் அதே போல் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு இது தொங்காது, நேராக இருக்கும். இனி வந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரியே 3 ஒயர் ஹேண்டில் போட்டு வரலாம். உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் வந்து 2 ஒயர் ஹேண்டில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஹேண்டிலை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் வந்து 3 விதமான உருட்டு ஹேண்டில் அப்படிங்கிற பேரில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 2 ஒயர் ஹேண்டில் பழகிட்டு அதுக்கப்புறம் இதை பழகுங்க. அப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இனி வந்து இதே மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியது தான். இந்த ஹேண்டில் போடும்போது கை விடாமல் நம்ம போட்டு வரணும். நம்ம வந்து ஹேண்டில் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேறு எதுவும் செய்யக்கூடாது. இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டு தான் நம்ம வந்து வேறு ஒர்க் எதுவும் பண்ணணும். இல்லைன்னா வந்து இது வந்து பிரிஞ்சிருச்சுன்னா மறுபடி திரும்ப போடுறது ஃபஸ்ட்டில் இருந்தே தான் போடணும். அதனால் வந்து இந்த ஹேண்டில் போடும்போது கை விடாமல் போட்டுவாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. இதே மாதிரியே இந்த லென்த் வரையும் நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து இது வரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ரவுண்ட் ஷேப் போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து அதே மாதிரி ஹேண்டில் வந்து நான் இவ்வளோ தூரம் போட்டேன். இதை வந்து நம்ம வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து 1 ஃபீட் அளவில் நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த கூடையில் இருந்து 1 ஃபீட் லென்த்துக்கு நான் வந்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து இதை கூடையோட உள்ளே சேர்த்து போட்டு வரலாம். இந்த சைடும் அதே போல் கார்னரில் க்ரீன் ஒயர் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து 4 நாட் தள்ளி நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஒன் 2 3 4 இந்த 4 நாட் தள்ளி இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி போட்டு வரலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்டு அதே போல் இந்த ஒயரை விட்டுட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமே கொண்டு வந்து சேர்த்துடலாம். எந்த பக்கம் ஆரம்பித்தோமோ அதே பிளேஸில் கொண்டு வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்த சுற்று போடலாம். இப்போ பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து 4 சுற்று போட்ட பின்னாடி நம்ம வந்து இப்பயும் அதே போல் நம்ம வந்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை உள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இது போடும்போது கையில் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு போடுங்க, விட்டுட்டிங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடும். இனி வந்து தொடர்ந்து போட்டுவாங்க. இந்த மாதிரி 8 சுற்றுக்கள் போட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் கூடைக்குள்ளே விட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதுலேயும் அதே போல் எந்த இடத்துல வந்து கீழே இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து ஹோல்குள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த டைமில் வந்து ஹோல்குள்ளே விடும்போது நீங்கள் வந்து இந்த ஹோல் வழியாக விட்டுட்டு அடுத்த ஹோல் அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க.
அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு அதே மாதிரி போட்டு வாங்க. இப்போ இது வளைவாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இனி 4-5 சுற்றுக்கள் போட்டு வாங்க. இப்போ இந்த ஹேண்டில் 6 சுற்றுக்கள் இங்கேருந்து நான் பின்னிட்டேன். இனி இந்த இடத்துலையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் அதே போல் கீழே இருக்க ஹோலில் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இனி அதே போல் போட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு வட்ட வடிவம் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் ஆரம்பித்த இடம் வரையும் நான் இந்த ஹேண்டில் போட்டு வந்துட்டேன். இனி நம்ம ஆரம்பித்த இடத்துலையே அதே போலவே உள்ளே விடலாம். இப்போ 3 ஒயரை இந்த பக்கம் விடலாம். இந்த ஹோலில் விட்டுட்டு 3 ஒயரை அடுத்த ஹோலில் உள்ளே விடலாம். இப்போ இந்த மாதிரி நான் உள்ளே விட்டுட்டேன். நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். இனி இந்த ஒயரை நாட் போட்டு உள்ளே சொருகிடலாம். இந்த ஒயரை 2 ஒயராக நம்ம நாட் போட்டுடலாம். எல்லா ஒயரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி நம்ம இந்த ஃப்ளவர் செஞ்சு உள்ளே அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 4 ஃபீட் அளவில் ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சுற்றிடலாம். ஒரு 4-5 சுற்றுக்கள், ஒரு 4-5 சுற்றுக்கள் இந்த மாதிரி விரலில் நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுட்டு உள்ளே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லூப் இருக்குது பாருங்கள். இந்த லூப்புக்குள்ளே நம்ம உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு டைட் பண்ணிடலாம். திரும்பவும் மேல் பக்கமாக வச்சுட்டு பின் பக்கமாக வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு மொக்கு மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். இனி அடுத்த மொக்கு போடலாம். அதே போல் இந்த மாதிரி வச்சுட்டு இதை இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு உள்ளே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இப்போ இழுத்து டைட் பண்ணிடலாம். திரும்பவும் மேல் பக்கமாக வச்சு பின் பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இதே மாதிரி அடுத்த பெட்டலும் போட்டு வாங்க. இந்த சுற்றில் 5 பெட்டல்ஸ் போடணும். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 டைப் ஃப்ளவர் அப்படிங்கிற வீடியோவில் நான் 3 விதமான பிளாஸ்டிக் ஒயர் பூக்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இதில் நான் 5 பெட்டல்ஸ் போட்டேன் பாருங்கள். இனி அடுத்த சுற்று போடலாம். அடுத்த சுற்றும் அதே போலவே நம்ம வச்சுட்டு இந்த பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலேயே நம்ம போட்டு வரலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். ஆனால் இந்த பெட்டல்ஸ் மேலே போட்டு வரலாம். இதுக்கு மேலேயே இந்த மாதிரி போட்டு வரலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு பெரிய பெட்டலாக கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் செஞ்சு முடிச்சாச்சு. இனி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம எந்த இடத்துல கோர்த்தமோ ஸ்டார்டிங்கில் அதே பிளேஸில் உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு அடுத்த பக்கத்தில் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம விட்டுறலாம். பீட்ஸ் இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக் பீடு, அதை இதில் கோர்த்துடலாம். இந்த மாதிரி பீடு கோர்த்துட்டு திரும்பவும் அதே பிளேஸில் உள்ளே விட்டு நம்ம ஒயரை சொருகிடலாம்.
இப்போ இந்த ஹேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேறு விதமான டிசைன்களை நீங்கள் ஹேண்டில் போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பி வைங்க. இந்த ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.